பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் 13ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கவலையடைந்துள்ளனர். அரசுக்கு தெரிந்தே தனியார் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகின்றன. ஆனால் தமிழக போக்குவரத்து துறை பேரளவில் மட்டும் சோதனைகளை நடத்திவிட்டு கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் வேலைகளில் ஈடுபடுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்துள்ளது. இவற்றையெல்லாம் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறார் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். தனியார் ஆம்னி பேருந்துகளின் நிலைமைதான் இப்படி உள்ளது என்று பார்த்தால், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் பொங்கல் பண்டிகைக்காக போதிய பேருந்து வசதிகளை திமுக அரசு செய்து தராமல் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் எங்கள் ஊருக்கு வருவேன், சரிங்களா? ஆனால் அப்படி வரும்போது திண்டுக்கலுக்கு மட்டும் பஸ்ஸே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் பார்த்துட்டேன். இப்போ போனாலும் மறுபடியும் அங்கே போய் சொல்லுவாங்க, அவங்க பஸ் மாதிரி அங்கே என்ன சொல்லுவாங்க, திருச்சி போய் மாறி போங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லை, நான் ஏற்கனவே கும்போணம் காலையில் ட்ரெயினில் வந்தேன், மறுபடியும் இங்கே கும்போணத்துக்கு போகிறேன். நான் பஸ் இன்னும் கிடைக்கல, உட்காந்துருக்கேன். திறனற்ற நிர்வாகத்தால் மக்களை வாட்டி வதைக்கும் பொல்லாத ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம்.